டே 9ங்க. ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு எது எப்படி ஆனாலும் சரி ஜிம்முக்கு கண்டிப்பாக போயிடணும்னு சொல்லிட்டு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. எனக்கு 3 வாரமா இருந்த கில்ட் வந்து அவ்வளோ அதிகமா இருந்துச்சு. நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு போன உடனே என்னால பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். ஸோ நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சைக்கிளிங் பண்ணுவேன், ட்ரெட்மில் பண்ணுவேன், திரும்பியும் சைக்கிளிங் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி எதாவது பண்ணிகிட்ருப்பேன். பட் இன்னமும் வந்துட்டு வெயிட் லிஃப்ட் எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணல. கண்டிப்பாக அதை தான் பண்ணணும். ஏன்னா அதை பண்ணால் மட்டும்தான் ஸ்கின்னு வந்து டைட்டன் ஆகும் அப்படின்றது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா 3 வீக்ஸ் கேப் விட்டேன் இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கும் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. நாளைக்கு சமைக்கிறதுக்கான ப்ரெப் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் எல்லாமே காயெல்லாம் நறுக்கி வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவரில் குக்கிங்கை முடிச்சு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் கடகடன்னு எல்லா காயும் வெட்டி வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வந்தாச்சு. இந்த ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.